ஃப்ரெண்டாடா நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? எப்போ வர சொன்ன உன்ன? இன்னும் டிராஃபிக்னு சொல்ல போறியா? 10 minutes வந்துட்டே இருக்கேன். சீக்கிரம்பா, ஆஃபீஸ் போகணும், இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்கு. பக்கத்து ஃப்ளாட்டில் வேற ஃபுல்லாக பசங்களாக இருக்காங்க. சீக்கிரம் வாயா ப்ளீஸ். ஹாய், கொஞ்சமாவது மதிக்கிறாளான்னு பாரு. வாவ் பா, செம்மையா இருக்கே வீடு. பயங்கரமான ரசனை போல இருக்கு. சூப்பர். என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கா? எதுவும் சரியில்லையே. ஷபா, சரி, நேற்று என் லேப்டாப் சார்ஜ் பண்ண சொல்லி கொடுத்தனே, எங்க அது? லூசே, உன்னை தானே கேட்குறேன், எங்க இருக்கு அது? வர வர ரொம்ப ஓவரா தான் பண்ற நீ. எதுவும் சரியில்லை. நெருப்புடா, நெருங்குடா, பாப்போம் நெருங்குனா பொசுக்குற கூட்டம். சரி, ஏதாவது இம்பார்ட்டன்ட் இமெயில்ஸ் இருக்கா? சீக்கிரமா மெயில்ஸ் பாரு, 10 நிமிஷம் தான் இருக்கு. சரி, டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலாம். நானும் ஆமாம், வந்ததுலேருந்து ஏன் நீ நார்மலாகவே இல்லை, ஒரு மாதிரி இருக்கு, ஏன்? மறுபடியும் சொல்கிற, 10 நிமிஷம் தான் இருக்கு. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், 10 நிமிஷம்ன்ட்டு. ஹே, கூல் 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 கூல். எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? எனக்கு என்னவா? அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்ட? நீ கூப்பிட்டேன்னு தானே நான் இங்கே வந்தேன். நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து கனெக்ட் பண்ணிருப்பல. நீ கூப்பிட்டேன்னு தானே நான் இங்கே வந்தேன். போவா, கிளம்பி போவா, சொல்லு இப்போ போவா. கிளம்பி போ. போவா. சரியான ரோதனடா இந்த பொண்ணுங்க கூட. சை, என்ன பிரச்சனைன்னு தானே கேட்டேன் உன்கிட்ட. நான் ஏதாவது தப்பாவா கேட்டேன்? போ. ஐயோ, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இவங்க போனா? கரண்ட் வேற இல்லையே. ஆண்டவா, என்ன இது பகல்லே இவ்வளோ இருட்டா இருக்கு? அது சரி, பக்கத்தில் ஃப்ளாட்டை கட்டினா இப்படி தான் இருக்கும். பிரதிபா, கேண்டில் ஏதாவது இருக்கா? எங்கே போனா பிரதிபா? இங்கே தானே வந்தா. பிரதிபா, யாரு? பிரதிபா, பிரதிபா, டோர் லாக் ஆயிடுச்சு பாரு. சீக்கிரம் வா. Right now. Please try later. பிரதிபா, எங்க போன? யாரு?
யாரு? ஏய், என்ன ஆச்சு உனக்கு? எங்கே போயிருந்த நீ? உள்ள இருந்த. இல்லையே, நான் உன்னை எவ்வளோ தடவை கூப்பிட்டேன். ஏன் நீ பேசல? ஏன் நீ பேசவே இல்லை? காதில் இயர்ஃபோன் போட்டிருந்த, எப்படி கேட்கும்? ஃபோன் பண்ணனே, ஏன் எடுக்கல? ஐயோ, ஃபோனில் சார்ஜ் இல்லைப்பா, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நேரம் நீ அப்பன்னு பார்த்து கால் பண்ணியிருக்க, நான் என்ன பண்ணுறது? இல்லை இல்லை, ஏதோ தப்பாக இருக்குது. இந்த வீட்டில் ஏதோ தப்பாக இருக்குது. இங்கே ஏதோ ஒன்று இருக்குங்க. ஏதோ இருக்குன்னா என்ன? பேயா? இல்லை இல்லை, நீ வா என் கூட. டிவி ஆன் ஆயிருந்தது, இப்போ ஆஃப் ஆயிருக்கு. இல்லை இல்லை, டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆச்சு, இப்போ ஆஃப் ஆயிருக்கு. வேணா போய் டோரை போய் பார், அதுவும் லாக் ஆயிருந்தது. டோரா? வா பார்க்கலாம். இது லாக்கா? என்னடா ஆச்சு உனக்கு? இதில் நீ என்ன நார்மலாக என்னன்னு சொல்கிறியா? செம்ம காமெடி. 10 நிமிஷத்தில் போனேன்னு சொன்னேன், எப்படியோ டைம் ஓட்டிட்டல. என்னை நம்பு பிரதிபா, அங்கே ஒரு ஒன்றும் பேசுவேனா ஹரி? நீ ஒன்று பண்ணு, நீ பேசாமல் கிளம்பிடு. ஹலோ ஹரி. சொல்டா. ஹே ஹரி, கேக்குதா? சொல்டா. யாரு? சதீஷ். டேய் ஹரி, கேக்குதா இல்லையாடா? சொல்றா, கேக்குதுடா. டேய் எங்கடா போன? பிரதிபா வீட்டில் இருக்கேன்டா. டேய் அங்க ஏன்டா போன? அவள் தான் ஏதோ அர்ஜென்ட் சொன்ன, ஆஃபீஸ் கூப்பிட்டு போகணுன்ட்டு, அதான் இங்கே வந்தேன். ஆஃபீஸா? என்னடா உளர்ற? அவ செத்துட்டாடா. டேய் சும்மா வெறுப்பேத்தாதடா, அவள் என் பின்னாடி தான்டா நிற்கிறா. மட்டையா உளராதடா, அவ ஆக்சிடென்ட்ல செத்துட்டாடா. நீ முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பு. டேய் என்னடா சொல்கிற? இப்போ தான்டா என் கூட பேசினேன், அதுக்குள்ளே எப்படா சாவா அவ? டேய் வெளியில போடா, சீக்கிரம் போடா அங்கிருந்து. ஏதோ தப்பா தெரியுதுடா அந்த இடத்துல, வெளியே போ. சதி சொல்லிட்டானா நான் இறந்துட்டேன்னு? ஆமாம் ஹரி, நான் இப்போ இந்த உலகத்தில் இல்லை. இல்லை, நீ போய் சொல்கிற, நான் நம்ப மாட்டேன். விதின்னு ஒன்று இருக்கு ஹரி. இல்லைனா அதையே உன்னை மட்டும் விட்டுட்டு என்னையும் சதீஷையும் கொல்லணும்? சதீஷ் சொல்லிட்டாளா? பிரதீப் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். வி ஆர் நோ மோர். ஷாப்பிங் போயிருந்தோம், 2 பேரும் ஒன்றா தான் பைக்கில் போயிருந்தோம். போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட். அப்போது 2 பேருமே கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இறந்து போயிட்டோம். இப்போ நாங்கள் இல்லை, ஆனால் நீ மட்டும் இருக்க. நீ மட்டும் இருந்து இந்த உலகத்தில் என்ன பண்ண போகிற? எங்களோட வந்துரு. ஆமாம் ஹரி,
எங்களோட வந்துடு. ஏய் என்ன மச்சி டர் ஆயிட்டியா? ஹாப்பி பர்த்டேடா மச்சி. ஹாப்பி பர்த்டே ஹரி. ஹாப்பி பர்த்டேவா? எப்படா இதெல்லாம் பிளான் பண்ணீங்க? அதுவா, நான் மிஸ் கால் கொடுத்தோன்னு கோபி மெயின் ஆஃப் பண்ணிடுவான். அப்போ கரண்ட் போகும். அந்த கேப்பில் நீ எஸ்கேப் ஆகி ஸ்டோர் ரூம் போயிடு. கொஞ்சம் சொதப்புனாலும் நம்ம செத்தோம். இப்போது அவன் எல்லா ரூம்லேயும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்ப்பான். செக் பண்ணி பார்த்துட்டு ரிட்டன் நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்க ஸ்டோர் ரூம் வழியாக தான் வருவான். அந்த சத்தம் கேட்டு நான் திரும்பியும் கண்டிப்பாக இவனுக்கு மிஸ் கால் கொடுப்பேன். அதை பார்த்து அவன் கதவை நல்லா இழுத்து பிடிச்சிப்பான். ஹரியால் கண்டிப்பாக வெளியே போக முடியாது, கதவையும் திறக்க முடியாது. Happy birthday to you. Happy birthday. மேனேஜரா? ஏய் அட்டன் பண்ணாத. கேக் கட் பண்ணிட்டு அட்டன் பண்ணாத. இஷ்யூ இருக்க போகுது. கேக் கட் பண்ணிட்டு போலாம். அட்டன் பண்ணாத. என்ன இஷ்யூ? கேக் கட் வரும். சதீஷ், பிரதிபா, நான் இறந்தது உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். நீங்கள் போட்ட பிளானை நான் ஏமாற்ற விரும்பலை. அதனால தான் நானும் உங்கள் கூட பயப்படுற மாதிரி நடித்தேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் பிறந்ததும் இறந்ததும் ஒரே நாளில் இருக்குது. அதுவும் அவன் ஃப்ரெண்ட்ஸோடையே இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கூட இருந்த இந்த அழகான மூமெண்ட்ஸை என்னால் எப்பயுமே மறக்க முடியாது. Miss you, Satish. Miss you, Pratibha. Bye.